அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் காற்றாலை மின் நிலையத்தின் லேஅவுட் திட்டம் மற்றும் பல்வேறு கூறுகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் பற்றி விவாதிக்கப் போகிறோம். குறிக்கோள்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்று சொன்னால், 1. காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களில் பயன்படுத்தப்படும் பல்வேறு கூறுகளை பார்வையிட்டு அடையாளம் காண முடியும். 2. காற்றாலை மின் நிலையத்தின் ஸ்கீமேட்டிக் வரைபடத்தை தயாரித்து வரையலாம். காற்றாலை மின் நிலையம் பற்றி நாம் விவாதிக்கலாம். காற்றாலை மின் நிலையம் காற்றாலை பண்ணை என்றும் அழைக்கப்படுகிறது. இது காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் வசதியாகும். காற்றாலை மின் நிலையம் எவ்வாறு செயல்படுகிறது என்பதற்கான அடிப்படைகள் இங்கே. காற்றாலை டர்பைன்கள். காற்றாலை மின் நிலையம் பல காற்றாலை டர்பைன்களை கொண்டுள்ளன. அவை பெரிய கத்திகள் கொண்ட உயரமான கட்டமைப்புகள். இந்த டர்பைன்கள் ஒரு நிலையான மற்றும் வலுவான காற்று ஓட்டம் உள்ள இடங்களில் உத்தி ரீதியாக வைக்கப்பட்டுள்ளன. காற்று பிடிப்பு. காற்று வீசும்போது அது டர்பைன்களின் கத்திகளை சுழற்றச் செய்கின்றது. கத்திகளின் வடிவம் மற்றும் வடிவமைப்பு காற்றின் இயக்க ஆற்றலை பிடிக்க உதவுகிறது. இயந்திர ஆற்றல். கத்திகள் சுழலும்போது அவை டர்பைன்களின் உள்ளே ஒரு ஜெனரேட்டருடன் இணைக்கப்பட்ட ஒரு பிளேடை திருப்புகின்றன. சுழற்சியில் இருந்து வரும் இயந்திர ஆற்றல் ஜெனரேட்டர் மூலம் மின் ஆற்றலாக மாற்றப்படுகின்றது. படி 1. காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு சென்று ஆலையின் விவரங்களை கவனியுங்கள். 1. ஆலையின் திறன் 4.2 மெகாவாட். 2. அவுட்புட் வோல்டேஜ் 33 கிலோவோல்ட். 3. அதிகபட்ச லோட் கரண்ட் 200 ஆம்பியர். படி 2. இந்த காற்றாலை மின் நிலையத்தில் பயன்படுத்தப்படும் உபகரணங்களின் பகுதிகளை கண்டறிந்து அடையாளம் காணவும். பிளேடுகளின் எண்ணிக்கை 3. பெரும்பாலான டர்பைன்களில் 3 பிளேடுகள் உள்ளன. பிளேடு முழுவதும் காற்று பாயும்போது பிளேடின் ஒரு பக்கத்தில் காற்று அழுத்தம் குறைகிறது. பிளேடின் இரு பக்கங்களிலும் உள்ள காற்று அழுத்தத்தில் உள்ள வேறுபாடு லிப்ட் மற்றும் இழுவை இரண்டையும் உருவாக்குகிறது. கியர் பாக்ஸ். காற்றாலை டர்பைன்களில் கியர் பாக்ஸ் என்பது டர்பைன்கள் பிளேடுகளின் சுழற்சி வேகத்தை மின்சாரம் தயாரிக்க ஏற்ற வேகமாக மாற்ற உதவும் ஒரு முக்கிய அங்கமாகும். குறைந்த வேக ஷாஃப்ட் ஒரு கியர் பாக்ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது வெவ்வேறு அளவுகள் கொண்ட கியர்களின் ஒரு தொகுப்பாகும். கியர் பாக்ஸில் உள்ள கியர்கள் சுழற்சியின் வேகத்தையும் முறுக்கு விசையையும் மாற்றக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கும். ஜெனரேட்டர். காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் அவற்றின் திறன் மற்றும் வடிவமைப்பை பொறுத்து பல்வேறு வகையான ஜெனரேட்டர்களை பயன்படுத்தலாம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். காற்றாலை மின் நிலையங்களில் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஜெனரேட்டர்கள் ஏசின்க்ரனஸ் அல்லது சின்க்ரனைஸ்டு வகை ஜெனரேட்டர்கள் அடங்கும். சின்க்ரோனஸ் ஜெனரேட்டர் நவீன காற்றாலை டர்பைன் தொழில்நுட்பத்தில் அதிகமாக உள்ளது. காற்றாலை டர்பைன் பிரதான ஷாஃப்ட் ஒரு ஜெனரேட்டருடன் இணைக்கப்பட்டுள்ளது. எக்ஸைட்டர். எக்ஸைட்டர் கரண்ட் ஒரு டர்பைன் கட்டுப்படுத்தியால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. இது காற்றின் வேகத்தை உணர்ந்து அந்த குறிப்பிட்ட காற்றின் வேகத்தில் நாம் அடையக்கூடிய சக்தியை இது கணக்கிடுகின்றது. டர்பைன் கண்ட்ரோலர். ஸ்டேட்டர் விண்டிங்குகளுக்குள் சுழலி சுழலும்போது காற்றாலை ஜெனரேட்டர் மாற்று மின்னோட்ட மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. ஜெனரேட்டரில் இருந்து ஏசி அவுட்புட் காற்றின் நிலை மற்றும் டர்பைன் வேகத்தை பொறுத்து மாறுபட்ட வோல்டேஜ் மற்றும் ஃப்ரீக்குவன்சியை கொண்டிருக்கலாம். நிபந்தனைக்குட்பட்ட டிசி மின்சாரம் ஒரு இன்வெர்ட்டர் அல்லது பிற ஆற்றல் மாற்றும் கருவியில் செலுத்தப்படுகின்றது. இது டிசி மின்சக்தியை விரும்பிய வோல்டேஜ், ஃப்ரீக்குவன்சி மற்றும் பேஸ் பண்புகளுடன் மீண்டும் ஏசி சக்தியாக மாற்றுகின்றது. ஏசி பவர் பின்னர் பேஸுடன் ஒத்திசைக்கப்பட்டு நுகர்வோருக்கு இது விநியோகிக்கப்படுகின்றது. லைன் கன்வெர்ட்டர் யூனிட் எல்சியு ஆனது ஸ்டேட்டர் விண்டிங்ஸ்களுடன் இணைக்கப்பட்ட ஒரு கிரிட் கன்வெர்ட்டரும் கொண்டுள்ளது. ஜிஎஸ்சி ஆனது ஏசி பவரை ஸ்டேட்டர் விண்டிங்ஸ்களில் இருந்து டிசி பவருக்கு மாற்றுகிறது. பின்னர் கிரிட்டுக்கு தேவையான பொருத்தமான வோல்டேஜ், ஃப்ரீக்குவன்சி கிரிட்டுடன் அதை மீண்டும் ஏசி சக்தியாக அது மாற்றுகின்றது. ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர்கள் பிரைமரி விண்டிங்ஸ் குறைந்த மின்னழுத்த ஏசி ஆற்றலை பெற வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்காந்த தூண்டல் மூலம் அது மின் அழுத்தத்தை உயர் மட்டத்திற்கு மாற்றுகிறது அல்லது உயர்த்துகிறது. இன்டர்னல் சப்ளை யூனிட், ஐஎஸ்யூ மற்றும் சாப்பர்.
மின் ஜெனரேட்டரின் அவுட்புட் வோல்டேஜ் ஒரு ரெக்டிஃபையருக்கு வழங்கப்படுகிறது மற்றும் ஹை வோல்டேஜ் கன்வெர்ட்டர் மூலம் கிரிட்டிற்கு செலுத்தப்படும் அவுட்புட் ஏசியை உறுதிப்படுத்த லைன் கன்வெர்ட்டர் யூனிட்டுக்கு ரெக்டிஃபையர் அவுட்புட் வழங்கப்படுகின்றது. காற்றாலை டர்பைனின் உள் துணை பொருட்களுக்கு மோட்டார், பேட்டரி போன்றவைகளுக்கு மின்சாரம் வழங்க கூடுதல் யூனிட் பயன்படுத்தப்படுகின்றது. இது இன்டர்னல் சப்ளை யூனிட் என்று அழைக்கப்படுகின்றது. ISU ஆனது கிரிட்டிலிருந்தும் காற்றிலிருந்தும் மின்சாரத்தை எடுக்க முடியும். பாதுகாப்பு நோக்கத்திற்காக ரெக்டிஃபையர் யூனிட்டில் RU கூடுதல் ஆற்றலை சிதறடிக்க சாப்பர் பயன்படுத்தப்படுகிறது. காற்று டர்பைன் காற்றாலைகள் பொதுவாக 7 மைல் பெர் ஹவர், 11 கிலோமீட்டர் பெர் ஹவர் மற்றும் 56 மைல் பெர் ஹவர், 90 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் இது இயங்கும். செயல்திறன் பொதுவாக அதிகபட்சமாக 18 மைல் பெர் ஹவர், 29 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் இருக்கும். மேலும் அவை அதிகபட்ச அவுட்புட்டை 27 மைல் பெர் ஹவர், 43 கிலோமீட்டர் பெர் வேகத்தில் அது எட்டும். ஒரு காற்றாலை டர்பைன் ஆனது ரோட்டார் பிளேடுகளில் இருந்து ஏரோடைனமிக் போர்ஸை பயன்படுத்தி காற்றின் ஆற்றலை மின்சாரமாக மாற்றுகிறது. இது விமான இறக்கை அல்லது ஹெலிகாப்டர் ரோட்டார் பிளேடு போல வேலை செய்கிறது. கிரிட் தேசிய மின் கிரிட்டுடன் இணைக்க மின் ஆற்றல் பின்னர் சைட்டில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக அனுப்பப்படுகின்றது. இது தேசிய மின்சார அமைப்பால் பயன்படுத்தப்படும் வோல்டேஜை அதிகரிக்கின்றது. டவர் டியூபுலர் எஃகு மூலம் தயாரிக்கப்பட்டது. டவர் டர்பைனின் கட்டமைப்பை ஆதரிக்கின்றது. உயரத்துடன் காற்றின் வேகம் அதிகரிப்பதால் உயரமான டவர் டர்பைன்கள் அதிக ஆற்றலை பிடிக்கவும் அதிக மின்சாரத்தை உருவாக்கவும் உதவுகின்றன. டர்பைன்கள் 80 மீட்டர் உயர டவரையும் 55 மீட்டர் நீளமுள்ள 3 பிளேட்டுகளையும் கொண்டுள்ளது. நாசல் டவரின் மேல் அமர்ந்து கியர்பாக்ஸ், குறைந்த மற்றும் அதிவேக ஷாப்டுகள், ஜெனரேட்டர் மற்றும் பிரேக் ஆகியவற்றை கொண்டிருக்கின்றது. சில நாசல்கள் ஒரு வீட்டை விட பெரியவை மற்றும் 1.5 மெகாவாட் கியர்டு டர்பைனுக்கு 4.5 டன்களுக்கு மேல் எடை இருக்கும். ஹப் டர்பைனின் டிரைவ் ட்ரெயினின் ஒரு பகுதி. டர்பைன் பிளேடுகள் டர்பைனை பிரதான ஷாப்டுடன் இணைக்கப்பட்ட மையத்தில் பொருத்துகின்றன. லோ ஸ்பீட் ஷாப்ட் டர்பைனின் டிரைவ் ட்ரெயினின் ஒரு பகுதி குறைந்த வேக ஷாப்ட் ரோட்டருடன் இணைக்கப்பட்டு நிமிடத்திற்கு 8 முதல் 20 சுழற்சிகளுக்கு இடையே இது சுழலும். பிரேக் சிஸ்டம் ஒரு டர்பைன் பிரேக் ரோட்டரை மூடிய பிறகு அதை திருப்புவதை தடுக்கின்றது. டர்பைன் பிளேட்டுகள் கண்ட்ரோலரால் நிறுத்தப்பட்டவுடன் பிரேக் பிளேடுகளை நகர்த்துவதை தடுக்கின்றது. இது பராமரிப்புக்கு அவசியம். படி 3 ஆலையின் தினசரி சராசரி மின் உற்பத்தியை குறிப்பிடவும். படி 4 மதிப்பிடப்பட்ட மின்னழுத்த பராமரிப்பு டர்பைனின் குறைந்தபட்ச RPM-ஐ குறிப்பிடவும். படி 5 சாப்பர் சர்க்யூட் பண்புகள் மற்றும் டர்பைன் கண்ட்ரோலரில் அதன் முக்கியத்துவத்தை குறிப்பிடவும். படி 6 இயற்கை பேரிடர்களில் இருந்து வழங்கப்படும் பாதுகாப்பை குறிப்பிடவும். ரீகேப் இதுவரை காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களில் பயன்படுத்தப்படும் பல்வேறு கூறுகளை அடையாளம் கண்டு காற்றாலை மின் நிலையத்தின் ஸ்கீமேட்டிக் வரைபடத்தை தயாரித்து வரைந்துள்ளோம்.